60 ஆண்டு காலமாக ஒரு மனிதர் தூங்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? குழம்பி நிற்கக்கூடிய மருத்துவர்கள். உணவு, இடம், உடைக்கடுத்து தூக்கம் அப்படின்றது மனிதருக்கு முக்கியமான ஒன்று அல்லவா? ஆனா சரியான தூக்கம் இல்லை என்றால் அது மனநிலை, உடல்நிலை ரெண்டையுமே வெகுவாக பாதிக்கும். அதிகபட்சம் விசேஷங்கள், துக்க காரியங்கள், ஆபீஸ்ல ஒரு சில ரொம்ப ஹெவியான ஒர்க் அப்படின்னா மட்டும் ஒரு நாள் 2 நாள் நாம் தூங்காமல் இருந்திருப்போம். ஆனால் 60 ஆண்டுகள் ஒரு நபர் தூங்காமல் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொன்னா ரொம்பவே வியப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிற மனிதர்களைப் போல இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வருகிறார். அன்றாட வேலைகளில் சாதாரணமாக ஈடுபடுகிறார் என்பதெல்லாம் வியப்போட உச்சமாக தான் இருந்திருக்கு. எப்போதிலிருந்து இவர் தூங்குவது இல்லை அப்படின்னா, தாய் காங் அப்படின்றது இவருடைய பேரு. இவருக்கு 80 வயது. வியட்நாம்ல இவர் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. 1962ஆம் ஆண்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தாய் காங் அதன் பிறகு தூங்கவே இல்லை என அறியப்படுகிறது. தாய் காங் தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை என அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்றாங்க. தூங்காமல் புகழ்பெற்ற தாய் காங் பற்றி அறிந்த சில மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்து பார்த்து எதனால் இவர் இப்படி இருக்கிறார் என கண்டறிய முடியாமல் குழம்பி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். தாய் காங் நிரந்தர தூக்கமின்மையால பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பது பொது கருத்தாக இருந்தாலுமே ஓரிரு மணி நேரம் தூக்கம் குறைந்தாலோ அந்த நாள் முழுக்க ரொம்பவே நம்ம டயர்டா ஃபீல் பண்ணுவோம். போதிய உறக்கம் கிடைக்கவில்லை எனில் மனநலம் அல்லது உடல் நலத்துல ஏதாவது கோளாறுகள் உருவாகும். ஆனால் இதுவரை தூக்கமின்மை காரணத்தினால தாய் காங் எந்த ஒரு உடல்நல குறைவாலும் பாதிக்கப்படவில்லைன்னு சொல்லப்படுகிறது. இது குறித்து யூடியூபர் ட்ரீம் பின்ஸ்கி என்பவர் 6 மாதங்களுக்கு முன்னாடி தாய் காங்கோட இந்த விசித்திர நிலைய வீடியோவாக தன்னுடைய சேனல்ல பதிவிட்டிருக்காரு. சிலர் தாய் காங்கோட இந்த நிலைக்கு PTSD தான் காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இது அரிய வகை மருத்துவ நிலையாக இருக்கலாம்னு சொல்றாங்க. அன்றாடம் கிரீன் டீ மற்றும் ரைஸ், ஒயின் பருகக்கூடிய பழக்கம் கொண்டிருக்கிறார் தாய் காங். வியட்நாம் போரின் போது தாய் காங்கிற்கு அவரது கையில காயம் ஏற்பட்டதாகவும் ட்ரீம் பின்ஸ்கியோட வீடியோ மூலம் நம்மளால பார்க்க முடியும். சக மனிதர்களைப் போல தானும் நன்கு உறங்க வேண்டும் என்று விரும்புகிறார் தாய் காங். ஆனா உறங்க முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவரால ஒரு நொடி கூட தூங்க முடிவதில்லை. படுத்ததும் தூங்குறது அப்படின்றது 8 மணி நேரம் இடையூறு இல்லாத நல்ல உறக்கம் கொள்வது எல்லாம் சொர்க்கம்தான் என கூறக்கூடிய வழக்கம் நம்மிடையே இருக்கு. அப்படி பார்த்தால் தாய் காங்கோட இந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே நரகம் போன்றதுதான் காணப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.